உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ விவிலி வாசிப்பு திட்டத்தின் 30ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம விடுதலை பயணம் 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். நேற்று நம்ம கடைசியாக பார்த்தது மோசேவை கடவுள் பார்வோன்கிட்ட அனுப்புகிறாரு, விடுதலை பண்ண சொல்லி இஸ்ரேல் மக்களை கேட்க சொல்கிறாரு. மோசே கேட்குறதுக்கு பார்வோன் விடுதலை பண்ணாமல் இஸ்ரேல் மக்களுடைய துன்பங்களையும் வேலை சுமையும் அதிகரிக்கிறார். இதனால் இஸ்ரேல் மக்கள் வருத்தப்பட்டு மோசேக்கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மோசே திரும்பி முணுமுணுக்காமல் அவர் ஒரு நல்ல காரியத்தை பண்ணுறாரு. கடவுள் பக்கம் திரும்பி அதை ஜெபமாக மாற்றுகிறார். கடவுளே, இந்த மக்களுக்கிட்ட நீங்கள் விடுதலை பண்ணுறேன்னு சொல்லிங்க, இப்போ பார்வோன் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு வேலை சுமையை கொடுக்குறான், ஏதாவது பண்ணுங்களேன், நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி அழகாக ஜெபிக்கிறார். இன்றைக்கி 6ஆம் அதிகாரத்தில் கடவுள் மோசேவுக்கு பதில் சொல்லி அவரை உறுதிப்படுத்தி பலப்படுத்துவார். நான் பண்ணுறேன் இப்போ அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துவார். அது தொடர்ந்து மோசேவும் ஆரோனுடைய மூதாதையர்களின் பட்டியல்கள் கொடுக்கப்படும். 7ஆம் அதிகாரத்தில் மோசேவும் ஆரோனும் போய் பார்வோனுக்கு முன்னாடி அடையாளங்களை செய்வாங்க. ஆண்டவர் 3 அடையாளங்கள் செய்கிறதுக்கு வல்லமையை கொடுத்தாரு. நேற்று நம்ம அதை வாசித்தோம். அதில் முதல் அடையாளம் தான் செய்வாங்க, கோலை தூக்கி தான் போடுவாங்க. ஆனால் பார்வோன் ஒத்துக்க மாட்டார். உடனடியாக அடுத்த நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நைல் நதியை இரத்தமாக மாற்றுவார். முதல் கொள்ளை நோயை எப்படி அரங்கேறியது, அந்த கொள்ளை நோய் எப்படி வந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி நம்ம 7ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். இன்றைக்கி நம்ம லேவியர் 5ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இதில் பாவ கழுவாய் பலி எப்படி செலுத்தணும் அப்படின்ற அந்த வழிமுறைகளை பார்ப்போம். இதுதான் கடைசி விதமான பலி. மொத்தம் 5 விதங்கள் நம்ம பார்த்தோம். முதல் 3 விதங்கள் எரிபலி, தானிய பலி, நல்லுறவு பலி. இந்த 3மே ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்தும் விதமான ஒரு பலியாக இருக்குது அப்படின்றத நம்ம காட்டக்கூடிய ஒரு பலி. கடைசி 2 பலிகள் தான் பாவத்திற்கான பலி, பாவ கழுவாய்க்கான பலி. நேற்று நம்ம 4ஆம் அதிகாரத்தில் பாவத்திற்கான பலிகள் எப்படி ஒப்புக்கொடுக்கணும்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி அந்த பாவத்தினுடைய கில்ட் ஆஃபரிங், அதனுடைய அந்த பலி நம்ம விட்டு போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த வழிமுறைகளை இன்றைக்கி நம்ம 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். இன்றைக்கி திருப்பாடலில் 47ஆவது அதிகாரம் தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். 45, 46, இன்றைக்கி 47. 47ஆவது அதிகாரத்தில் இன்றைக்கி ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டார். முதல் கொள்ளை நோய் ஆண்டவர் அரங்கேற செய்து விட்டார். அதனால் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இன்றைக்கான திருப்பாடல் அமையப்போகிறது. சரி, இன்றைய தினத்திற்கான கேள்விகள் 3 கேள்வி தான். முதல் கேள்வி, மக்கள் ஏன் மோசே சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க? ஆர்வன் சொல்கிறது ஓகே, மக்கள் விடுதலைப்படுத்தணும், இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணணுன்னு தான் மோசே வராரு. ஆனால் ஏன் மோசே சொல்வதை கடவுள் உங்களை விடுவிப்பாருன்னு சொல்கிறாரு, எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மக்கள். ஏன் அப்படின்றதுக்கான பதில் இருக்கும். இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்தில் அதை கவனித்து கொண்டே வாசிப்போம். 2வது கேள்வி, மோசேவினுடைய வயது என்ன, ஆரோனினுடைய வயது என்ன, அவங்கள கடவுள் அழைத்த போது, அதை கவனித்து கொண்டே வாசிப்போம். அடுத்தது 3வது கேள்வி, லேவியர் 5ஆம் அதிகாரமில் ஒருவேளை பாவ கழுவாய் பலியாக உங்களால் ஆட்டுக்குட்டிகளை கொடுக்க முடியலன்னா வேறு ஒன்றை கொடுக்கறதுக்கு கடவுள் அனுமதிப்பார். அந்த ஒன்றையும் கொடுக்கறதுக்கு முடியலன்னா இன்னொரு ஒன்று குடிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். ஸோ 2 ஆப்ஷன் கொடுப்பார். அது என்ன அப்படின்றத கவனித்து கொண்டே வாசிப்போம். அதுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபத்தோடு வழக்கம் போல துவங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம்.
அதிகாரம் 6. ஆண்டவர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்யப்போவதை நீ இப்போது காண்பாய். என் கைவன்மை கண்டு அவன் அவர்களை போக விடுவான், தன் நாட்டிலிருந்து துரத்தியும் விடுவான் என்றார். கடவுள் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார். நானே ஆண்டவர். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை எனினும், எல்லாம் வல்ல கடவுளாக காட்சியளித்தவர் நானே. மேலும் அவர்கள் அந்நியராக அலைந்தபோது தங்கியிருந்த கானான் நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களுடன் உடன்படிக்கை நிலைநாட்டியதும் நானே. மேலும் எகிப்தியர் அடிமைப்படுத்தி வைத்துள்ள இஸ்ரேல் மக்களின் புலம்பலை கேட்டு என் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்துள்ளேன். நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது, நானே ஆண்டவர். எகிப்தியரின் பாரச்சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன். அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன். ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன். உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன். உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன். எகிப்தியர் சுமத்திய பாரச் சுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் கொடுப்பதாக வாக்களித்த அந்த நாட்டிற்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன். அதை உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன். நானே ஆண்டவர். இவற்றையெல்லாம் மோசே இஸ்ரேல் மக்களிடம் எடுத்துச் சொல்லியும் மன ஏக்கத்தையும் வேலையின் கொடுமையையும் முன்னிட்டு அவர்கள் மோசேக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எகிப்திய மன்னனாகிய பார்வோன் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடும்படி நீ அவனிடம் போய் சொல் என்றுரைத்தார். மோசே ஆண்டவரிடம் பேசி, இஸ்ரேல் மக்களே எனக்கு செவிசாய்க்காதிருக்க பார்வோன் எவ்வாறு எனக்கு செவிசாய்க்கப் போகிறான்? நானோ பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் என்று சொன்னார். ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் மக்களிடமும் எகிப்திய மன்னன் பார்வோனிடமும் செல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களின் மூதாதையர் வழிவந்த குடும்பத் தலைவர்கள் இவர்களே. இஸ்ரேலின் தலைமகனான ரூபனின் புதல்வர் அனோக்கு, பல்லு, எட்சரோன், கர்மி. இவைகளே ரூபன் வழிவந்த குடும்பங்கள். சிமியோனின் புதல்வர் எமுவேல், யாமின், ஓகாது, யாக்கின், சோவார், கானானிய பெண்ணின் மகன் சாவுல். இவைகளே சிமியோன் வழிவந்த குடும்பங்கள். தம் தலைமுறைகளின் வரிசைப்படி லேவியின் புதல்வரின் பெயர்கள் கேர்சோன், கோகாத்து, மெராரி. லேவி வாழ்ந்தது 137 ஆண்டுகள். கேர்சோனின் புதல்வர் லிப்னி, சிமேயி. இவர்கள் தம் தம் குடும்பங்களுக்கு தலைவர்கள். கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சகார், எப்ரோன், உசியேல். கோகாத்து வாழ்ந்தது 133 ஆண்டுகள். மெராரியின் புதல்வர் மக்லி, மூசி. இவைகளே தலைமுறை வரிசைப்படி லேவியின் குடும்பங்கள். அம்ராம் தன் தந்தையின் சகோதரி ஆகிய யோக்கபேது என்பவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். அவனுக்கு அவள் ஆரோன், மோசே என்பவர்களை பெற்றெடுத்தாள். அம்ராம் வாழ்ந்தது 137 ஆண்டுகள். இட்சகாரின் புதல்வர் கோராகு, நெபேகு, சிக்ரி. உசியேலின் புதல்வர் மிஷாவேல், எல்சாபான், சித்ரி. அம்மினதாபின் மகளும் நகசோனின் சகோதரியுமான எலிசபாவை ஆரோன் மனைவியாக்கி கொண்டார். அவருக்கு அவள் நாதாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர் என்பவர்களை பெற்றெடுத்தாள். கோராகின் புதல்வர் அசீர், எல்கானா, அபியசாபு.
இவைகளே கோராகின் குடும்பங்கள். ஆரோனின் மகன் எலெயாசார் பூற்றியேல் என்பவனின் புதல்வியருள் ஒருத்தியை தனக்கு மனைவியாக கொண்டான். அவனுக்கு அவள் பினகாசு என்பவனை பெற்றெடுத்தாள். தம் குடும்ப வரிசைக்கேற்ப லேவியரின் மூதாதையருள் தலைவர்கள் இவர்களே. தம் தம் அணிவகுப்பின்படி இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்யுங்கள் என்று ஆண்டவரிடம் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே. இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்வதற்காக எகிப்திய மன்னனாகிய பார்வோனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர்களும் மோசே, ஆரோன் ஆகிய இவர்களே. அக்காலத்தில் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேயுடன் பேசியருளினார். ஆண்டவர் மோசேயுடன் பேசி, நானே ஆண்டவர், நான் உன்னோடு பேசுவதையெல்லாம் எகிப்திய மன்னன் பார்வோனிடம் நீ எடுத்துக் கூறு என்று அறிவித்தபோது, மோசே ஆண்டவரிடம், பாரும், நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவன், பார்வோன் எவ்வாறு எனக்கு செவி கொடுக்கப் போகிறான் என்றார். விடுதலை பயணம். அதிகாரம் 7. ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார், நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைத்துள்ளேன். உன் சகோதரன் ஆரோன் உன் வாக்கினனாக இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடுவதையெல்லாம் நீ எடுத்துச் சொல்வாய். பார்வோன் தன் நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை போகவிடும்படி அவனிடம் உன் சகோதரன் ஆரோன் பேசுவான். நான் பார்வோனின் மனத்தை கடினப்படுத்துவதோடு எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் பெருகச் செய்வேன். பார்வோன் உங்களுக்கு செவிசாய்க்க மாட்டான். எனவே நான் எகிப்திற்கு எதிராக கை ஓங்குவேன். பெரும் தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றிய பின் என் மக்களாகிய இஸ்ரேல் என்னும் படைத்திரளை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்வேன். எகிப்திற்கு எதிராக கை ஓங்கி அவர்கள் நடுவினின்று இஸ்ரேல் மக்களை நான் வெளியேறச் செய்யும் போது, நானே ஆண்டவர் என எகிப்தியர் அறிந்து கொள்வர் என்றார். தங்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதையே மோசேயும் ஆரோனும் செய்தனர். பார்வோனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியபோது மோசேக்கு வயது 80, ஆரோனுக்கு வயது 83. ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அருஞ்செயல் ஒன்று காட்டி உங்களை மெய்ப்பியுங்கள் என்று பார்வோன் உங்களை நோக்கி கூறினால், நீ ஆரோனிடம், உன் கோலை எடுத்து பார்வோன் முன்னிலையில் விட்டெறி, அது பாம்பாக மாறும் என்று சொல் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவரிட்ட கட்டளை கிணங்க செயல்பட்டனர். ஆரோன் தமது கோலை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டெறிந்ததும் அது பாம்பாக மாறியது. பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரரையும் வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள். அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கோலை கீழே இட அவை பாம்புகளாக மாறின. ஆனால் ஆரோனின் கோல் அவர்கள் கோல்களை விழுங்கிவிட்டது. பார்வோனின் மனமோ கடினப்பட்டது. ஆண்டவர் முன்னுரைத்தபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். பார்வோனின் மனம் இறுகி போய்விட்டது. மக்களை போகவிட அவன் மறுக்கிறான். எனவே காலையில் நீ பார்வோனிடம் போ. அப்பொழுது அவன் தண்ணீரை நோக்கி சென்று கொண்டிருப்பான். அவனை சந்திப்பதற்காக நீ நைல் நதி கரையில் நின்று கொள். பாம்பாக மாறிய கோலையும் கையில் எடுத்துக்கொள். நீ அவனிடம் கூற வேண்டியது, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் என்னை உம்மிடம் அனுப்பி வைத்துள்ளார். அவர் சொல்வது, பாலை நிலத்தில் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு. நீயோ இதுவரை செவிசாய்க்கவில்லை. என் கையில் உள்ள கோலால் நானே நைல் நதி நீரை அடிப்பேன். அது இரத்தமாக மாறும். நைல் நதியில் உள்ள மீன்கள் செத்துப்போக நைல் நதி நாற்றம் எடுக்கும். எகிப்தியர் நைல் நதி நீரை குடிக்க முடியாமல் திணறுவர்.
இவற்றால் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று சொல். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், நீ ஆரோனை நோக்கி, உனது கோலை எடு, எகிப்து நாட்டிலுள்ள ஆறுகள், கால்வாய்கள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் ஆகிய அனைத்து நீர்நிலைகள் மேலும் உன் கையை நீட்டு, அவை இரத்தமாக மாறும். ஆக எகிப்து நாடெங்கும் மரத்தொட்டிகளிலும் கல் தொட்டிகளிலும் இரத்தம் நிற்கும் என்று சொல் என்றார். அவ்வாறே ஆண்டவர் கட்டளைப்படி மோசேயும் ஆரோனும் செய்தனர். ஆரோன் கோலை உயர்த்தி பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் நைல் நதி நீரில் அடித்தார். நைல் நதி முழுவதும் இரத்தமாக மாறியது. நைல் நதியில் உள்ள மீன்கள் செத்துப்போக நைல் நதி நாற்றம் எடுத்தது. எகிப்தியர் நைல் நதி நீரை பருக இயலாமற் போயிற்று. எகிப்து நாடு முழுவதும் இரத்தமயமாகவே இருந்தது. இதுபோலவே எகிப்திய மந்திரவாதிகளும் தம் வித்தைகளால் செய்து காட்டினர். எனவே பார்வோனின் மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்திருந்தபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. பார்வோன் தன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றான். அவன் மனம் இதையும் பொருட்படுத்தவில்லை. எகிப்தியர் எல்லோரும் நைல் நதி பகுதிகளில் குடிநீருக்காக தோண்டினர். ஏனென்றால் நைல் நதி நீரை பருக அவர்களால் முடியவில்லை. ஆண்டவர் நைல் நதியை அடித்து நாள்கள் 7 கடந்தன. லேவியராகமம் அதிகாரம் 5. ஒருவர் ஒரு காரியத்தை கண்டோ கேட்டோ அதற்கு சாட்சியாளராயிருந்தும் அது பற்றி சான்று கூற பணிக்கும் பொது கட்டளையை கேட்டும் அதை அறிவிக்காமல் இருந்து பாவத்திற்கு உட்பட்டால் அவரே இத்தீச்செயலுக்கு பொறுப்பாவார். ஒருவர் தீட்டான எதையும், செத்து தீட்டான காட்டு விலங்கையோ, செத்து தீட்டான கால்நடையையோ, செத்து தீட்டான ஊர்வனவற்றையோ தெரியாமல் தொட்டுவிட்டாலும் அவர் தீட்டுப்பட்டவரே, அவர் குற்றவாளி ஆவார். மேலும் எத்தகைய தூய்மை கேட்டினாலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதரை ஒருவர் அறியாமலே தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டாலும் அவரும் குற்றவாளியே. தீமை செய்வதற்கோ நன்மை செய்வதற்கோ எக்காரியத்திலும் ஒருவர் சிந்திக்காமல் வாய்விட்டு ஆணையிட்ட பின்னர் தாம் அறியாமல் பதற்றத்தில் ஆணையிட்டு விட்டதாக அவர் உணர்ந்தால் இக்காரியத்தினாலும் அவர் குற்றவாளியே. மேற்குறிப்பிட்டவைகளில் அவர் தவறிழைத்தவராக காணப்படும் போது தாம் இழைத்த குற்றத்தை அறிக்கையிட்டு பாவம் போக்கும் பலிப்பொருளை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும். ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்த ஒரு பெண் ஆட்டையோ, செம்மறி ஆட்டுக்குட்டியையோ, வெள்ளாட்டுக்குட்டியையோ பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும். அவருக்காக குரு அவரது பாவம் நீங்குவதற்கு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அவர் தம் குற்றப்பழியை அகற்ற ஆட்டுக்குட்டி கொண்டு வர இயலாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றொன்றை எரிபலியாகவும் ஆண்டவருக்கு செலுத்த அவற்றை குருவிடம் கொண்டு வர வேண்டும். குரு முதலில் பாவம் போக்கும் பலிக்கு உரியதை எடுத்து அதன் கழுத்தை திருகி தலையை துண்டிக்காமல் வைக்க வேண்டும். பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீட ஓரங்களை சுற்றிலும் தெளித்து எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் வடியவிட வேண்டும். இது பாவம் போக்கும் பலி. 2வதை ஒழுங்குமுறைப்படி அவர் எரிபலிக்கென செலுத்த வேண்டும். அவர் செய்த பாவம் நீங்க குரு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அவரும் மன்னிப்பு பெறுவார். 2 காட்டுப்புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர இயலாதிருந்தால் குற்றவாளி தாம் செய்த குற்றத்தின் நிமித்தம் தாம் படைக்கும் காணிக்கைக்கென 20 படி அளவு மிருதுவான மாவில் 10 பங்கை கொண்டு வருவாராக. அதன் மேல் எண்ணெயோ சாம்பிராணியோ இடலாகாது. ஏனெனில் அது பாவம் போக்கும் பலி. அது குருவிடம் கொண்டு வரப்பட வேண்டும். குரு நினைவு பங்காக 1 கைப்பிடி நிறைய எடுத்து
ஆண்டவரின் நெருப்பு பலிகளோடு பலிபீடத்தின் மேல் எரிக்க வேண்டும். இது பாவம் போக்கும் பலி. இவ்வாறு குரு இத்தகைய பாவங்களில் ஒன்றை செய்தவருக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றுவாராக. அப்போது அவர் மன்னிப்பு பெறுவார். எஞ்சியது உணவு படையலை போல குருவை சேரும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: ஒருவர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவற்றில் ஒழுங்கை மீறி அறியாமல் தவறிழைத்தால் அவர் பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு தம் குற்றப்பழி நீக்கும் பலியாக கொண்டு வருவாராக. அது திருத்தல செக்கேல் கணக்குக்கேற்ப நீ விதிக்கும் அளவு மதிப்புடையதாய் இருக்க வேண்டும். அர்ப்பணித்தவற்றில் தவறிழைத்தால் ஈட்டுத் தொகையோடு 1/5 பங்கு அதிகமாக்கி கொடுக்க வேண்டும். அதை குருவிடமே கொடுக்க வேண்டும். குரு பாவ கழுவாய் செய்து குற்றம் போக்கும் பலியான ஆட்டுக்கிடாயை அவருக்காக பலியிட வேண்டும். அப்பொழுது அவர் மன்னிப்பு பெறுவார். ஆண்டவரின் கட்டளைகளின்படி செய்யக்கூடாதென்று விலக்கப்பட்ட ஒன்றை ஒருவர் செய்து பாவத்திற்கு உள்ளானால் அவர் அறியாமல் செய்தாலும் கூட அவர் குற்றவாளியே. அத்தீச்செயலுக்கு அவரே பொறுப்பாவார். அவர் நீ விதிக்கும் மதிப்பிற்கு ஏற்ப பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்து அதை குற்றப்பழி நீக்கும் பலியாக குருவிடம் கொண்டு வருவார். அவர் அறியாமல் செய்த பிழைக்காக குரு அவருக்கென கரை நீக்கம் செய்வார். அது அவருக்கு மன்னிக்கப்படும். அது குற்றப்பழி நீக்கும் பலி. அவர் ஆண்டவருக்கு எதிராகவே குற்றம் செய்துள்ளார். திருப்பாடல் 47. மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்தவர். அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கோரும் யாக்கோபின் பெருமையாகும். ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். ஆமேன். ஆண்டவர், இந்த நாளுக்கான இந்த விவிலி வாசிப்பு பகுதியை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு தேவையான அருளை நீங்கள் கொடுத்து கொண்டிருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று நாங்கள் வாசித்ததை போல, குறிப்பாக மோசேவை போல துன்பங்களுக்கு மத்தியில் உம்மிடம் திரும்பி ஜெபிக்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாங்கண்டவரே. எங்களுடைய பாவங்களிலிருந்து, எங்களுடைய இந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இன்னொரு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வாழ அம்மா தேவையான அடையாளங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றி அதை எங்களுக்கு காமிச்சு கடவுள் உண்மையிலே உயிரோடு இருக்கிறார் அப்படின்றத உணர செய்து அதன் பொருட்டு எங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தர இந்த நாளில் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டி உங்களுக்கு கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கான பதிலை முதல்ல பார்க்கலாம். முதல்ல கேள்வி என்ன அப்படின்னாக்க, மோசே இஸ்ரேல் மக்களிடம் போய் சொன்னபோது கடவுள் உங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் மக்களே அதை ஏற்றுக்கொள்ளலை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் அவங்களுடைய அந்த கடின உழைப்பினாலேயும் அந்த வேலை சுமையினாலேயும் அந்த கொடுமையினாலையும் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை, மோசேயினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க மன ஏக்கம் கிடையாது. அங்கே இருக்க பயன்படுத்திக்கூடிய வார்த்தை மன ஏக்கம். ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா புரோக்கன் ஸ்பிரிட், உடைந்த ஆவி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆக்சுவலாக அதை நம்ம எபிரேய மொழியில் போய் பார்த்தோம்னாலும் ஒரு துக்கம், பாரம்னு சொல்லலாம். பாரம் அடைஞ்ச ஒரு மனசு இல்லை ஆவின்னு சொல்லலாம்.
அது இல்லாமல் வேலை சுமை அதுவும் இருக்குது. ஸோ வேலையினுடைய கொடுமை ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த துக்கம் அடைஞ்ச ஒரு ஆவி. இதனால தான் மோசே வந்து சொல்கிறது கூட ஏற்றுக்க முடியாது. நிறைய நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்ப்போம், யாராவது நம்ம அன்பார்ந்தவர்களை இறந்து போயிருப்பாங்க, இல்லை நம்ம ஆசாசையாக நம்ம நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்காமல் போயிருந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய விபத்து, ஒரு தோல்விகள், இல்லை நம்ம எவ்வளோ வருஷம் கேட்டு எதுவும் நடக்காமல் என்னடா அது அப்படின்னு போயிருப்போம். இல்லை வேலை அதிகமாக வேலைன்னு ஓடிக்கிட்டு இருப்போம். படிக்கணும், இது பண்ணணும், அதை சாதிக்கணும், நிறைய கடன் சுமை, இந்த சுமை அந்த சுமை. பாருங்களேன், இது எல்லாமே கடவுள் கொடுப்பதில்லை, இது பார்வனை ஏற்படுத்துறது, சாத்தான்ற பார்வன். நம்ம உடலின் ஆசைகள்னாலையும் உலகத்தின் அந்த மாயை கவர்ச்சினால தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை வாங்கியிருப்போம், அதனால கடன் சுமையில் மாட்டிகிட்டு இருந்திருப்போம். எல்லாரும் மாதிரியும் உலகத்தில் இருக்கவங்க மாதிரி வாழணும்னு நினச்சி போய் மாட்டியிருந்திருப்போம். இல்லை நம்ம உடலின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக போய் ஏதாவது ஒரு பாவாடிமைத்தனத்தில் மாட்டியிருப்போம். இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் பார்த்தோம்னா நம்ம உடம்பை உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக போய் மாட்டியிருந்திருப்போம். அதனால் வரக்கூடிய அந்த வேலையின் கொடுமைகளும் அந்த பாரங்களும், அதனால் வரக்கூடிய மனசோர்வும், அந்த உடைஞ்ச ஆவியினால் என்ன திரும்ப பண்ணுவோம், கடவுளை பற்றி பேசினாலே பிடிக்காது, ஜெபம் மேலே ஜெபிக்க தோணாது, கோயிலுக்கு போக தோணாது. ஏன்னா இந்த மனசு உடஞ்சிருக்கு, புரோக்கன் ஸ்பிரிட், உடைந்த ஆவி, துக்கம் அடைஞ்ச மனசு. அப்போ சாத்தானுடைய டாக்டிக்ஸ் பாருங்களேன். இல்லை நம்மளுடைய தீய நாட்டங்கள்னாலேயும் இது நடந்திருக்கலாம். ஒன்று சாத்தானால் வரலாம், நம்மளுடைய தீய நாட்டங்கள்னால வரலாம். பைபிள் இந்த 2 விஷயங்கள் தான் சொல்லுது. இது கடவுள் அனுமதிப்பதில்லை. கடவுள் நம்மளை சந்தோஷமாக இருக்கணும்னு தான் விரும்புகிறார். நம்ம எடுத்த தவறான முடிவுகள், தவறான இந்த சாய்ஸஸ்னால் மாட்டிக்கிட்டு இருக்கோம். பட் மோசே அதுக்கு மத்தியில் என்ன பண்ணார், கடவுள் பக்கம் திரும்பி அதை ஜெபமாக மாற்றணும். திரும்பி அவர்கிட்ட போய் முறையிட்டார். நம்ம திரும்பி ஒரு ஜெபமால ஜெபிச்சு கேட்கலையா, நம்ம 4 ஜெபமாலையே மாற்றணும். நமக்கு திருப்பலியில் ஒப்பு கொடுத்து நடக்கலையா, ரெட்ரீட்டுக்கு போகணும். இல்லை முட்டி போட்டு 4 ஜெபமாலை ஜெபிக்கணும். தினமும் திருப்பலிக்கு போக ஆரம்பிக்கலாம். தினமும் நற்கனை சந்திப்பு, ஆண்டவர் நீங்கள் எனக்கு கொடுக்குற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன், டெய்லி 1/2 மணி நேரம் நான் நற்கனை சந்திப்பு செய்வேன், உங்ககிட்ட வந்து நான் உட்காருவேன், நான் பைபிளை டெய்லி வாசிக்க ஆரம்பிப்பேன், என் வாழ்க்கையை நான் மாற்றிக்க ஆரம்பிப்பேன், நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றுவீங்க, நான் என் மனசை மாற்றுவேன், என் வாழ்க்கையின் சூழலில் நீங்கள் மாற்றுவீங்கன்னு சொல்லி நம்ம போவோம். பட் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நிறைய நேரங்களில் நம்ம இஸ்ரேல் மக்களை போல் அந்த பாரத்தையும் உடஞ்ச உள்ளத்தையும் வச்சுக்கிட்டு, என்னடா பேசாமல் இப்படி இருந்துருவோமே, இதுவாது அட்லீஸ்ட் சாப்பாடாவது கொடுக்குறாங்களே, வேலை செஞ்சால் சாப்பாடு, அந்த ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டுக்கு நம்ம செட்டில் ஆக ஆரம்பிச்சிரும், அது போதும் நம்ம நிறைவு பெற ஆரம்பிச்சிரும். அதுதான் சாத்தானுடைய டாக்டிக்ஸ், அவனுடைய தந்திரம். அதுதான், கடவுளை மட்டும் போய் வழிபற்றக்கூடாது, மற்ற எது வேணால் கொடுத்து உட்கார வச்சிரும். நீ ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் அடி, நீ வந்து கலெக்டருக்கு படி, யூபிஎஸ்க்கு படி, அதெல்லாம் படிக்க வேண்டான்னு சொல்லலை, அதுக்காகவே நம்மளை வந்து நிறைவுபடுத்தி உட்கார வச்சுருவோம். அதை தாண்டி நம்ம உடல், ஆவி, ஆன்மா நாள் இருக்கிறோம். வெறும் உடல்னால் மட்டும் இல்லை, நம்ம அதை தேடலாம். நம்ம ஆவியும் ஆன்மாவினால் உருவாக்கப்பட்டிருக்கோம். இறந்ததுக்கப்புறம் உடல் மண்ணுக்கு போயிடும். திருப்பி உயிர் தள்ளும்போது ஆண்டவர் கணக்கு கேட்பார், ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம யோசிக்கணும், நம்ம இஸ்ரேல் மக்கள்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கணும். நமக்குள்ளேயும் அந்த இஸ்ரேல் மக்களுடைய குணாதிசயம் இருக்குது, நம்ம எல்லாருக்குள்ளேயும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபத்தினாலேயும், நம்மளுடைய உடல் ஒருத்தல்கள்னாலேயும், கடவுள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையினாலேயும், அவர் நமக்கு இது வரைக்கும் பாஸ்ட்டில் கடந்த காலத்தில் செஞ்ச நன்மைகளை நினச்சி பார்க்குறதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து இஸ்ரேல் மக்களை போல் முணுமுணுக்காமல் மோசேவை போல் கடவுள்கிட்ட அந்த ஜெபத்தில் எடுத்துப்போம். மனசு கஷ்டமாக இருக்கா, அதே ஜெபமாக மாற்றுவோம். அவன் வந்து எதை நமக்கு வந்து கண்ணியாக வைக்கிறானோ அதே அவனை வீழ்த்துறதுக்கான ஆயுதமாக நம்ம மாற்றலாம். ஸோ இதுதான் முதல் கேள்விக்கான பதில். 2வது கேள்வி என்னன்னு பார்த்தோன்னாக்க, மோசேவனுடைய வயது என்ன, ஆரோனுடைய வயது என்ன? நம்ம ஆக்சுவலாக நினச்சிட்டு இருந்தோம் ஆரோன் வந்து தம்பின்னு, நமக்கு அப்படி தான் தோணும் இல்லையா? ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா ஆரோன் தான் 83 வயது, மோசேவோட வயது பார்த்தோன்னாக்க 80 வயது. ஸோ அவர் தான் தம்பி. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்ல இதை நம்ம பார்க்கலாம். அப்போ பாருங்களேன், இங்கேயும் திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காயின், ஆபேல் தான் தம்பி. ஆபேல் வந்து கடவுள் தேர்ந்தெடுக்கிறார், காயின் விட்டுறாரு, அண்ணன் மூத்தவனை. அடுத்தது பார்க்குறோம் இஸ்மாயில் தான் முதல்ல பிறந்த பையன். இல்லை ஈசா ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு தம்பியை. அடுத்தது பார்க்க ஏசா அண்ணன் யாக்கோபு தேர்ந்தெடுக்கிறாரு, தம்பியை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள் யோசேப்புடைய புதல்வர்களில் மானசே, எஃப்ராயிம். ஆண்டவர் தம்பி எஃப்ராயிமை தேர்ந்தெடுக்கிறார், மானசே அண்ணனை விட்டுறாரு. திரும்ப இங்கேயும் பாருங்கள் அது ரிவர்ஸ் ஆகுது. பாருங்கள்,
அந்த தலைமகனை விட்டுட்டு இளைய மகனை தேர்ந்தெடுக்கிறார். ஊதாரி மகன் கதையிலையும் அப்படி தான். கடைசியாக பார்த்தா இளைய மகன் மனமாறி வந்துடுவார், ஆனால் மூத்த மகன் வீட்டுக்குள்ளே வராமல் நின்றுட்டுருப்பார். இதை இறையில் வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த முதல் மகன் தலைமகன் ஆக்சுவலாக இந்த இஸ்ரேல் தான். கடைசி இஸ்ரேல் தான் பாருங்கள் ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் இளைய மகன்களாகிய பிற இனத்தவர்களாகிய நம்ம ஊதாரி மகனை போல் வெளியே நம்ம கடவுள் தெரியாமல் சுற்றிட்டு இருந்தாலும் கடைசியாக நம்ம ஆண்டவரையை ஏற்றுக்கிட்டு உள்ளே வந்துடுறோமா திருச்சபைக்குள்ளே. ஆனால் இஸ்ரேலில் ஒரு சில மக்கள் அவங்களுடைய இனத்தில் அவரில் ஒருத்தராக ஆண்டவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி நம்ம யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸோ இந்த முதல் மகன் தலைமகன் இஸ்ரேல் அவங்க கடின உள்ளத்தினால புனித பவுல் அதான் பின்னாடி ஒரு விதமான கடினம், எப்படி பார்வோனோட உள்ளம் கடினப்படுகிறோ அந்த மாதிரி ஒரு விதமான கடின உள்ளம் இஸ்ரேல் மக்களுக்குள்ளே வந்துடுது, யூதர்களுக்குள்ளே. அதனால அவங்க ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது அவங்க அந்த அருளையும் அந்த மீட்பையும் புறக்கணித்ததுனால அது பிறனத்தவர்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி புனித பவுல் கூறுவார். இங்கே ஆண்டவர் இயேசு தலைமகனாக ஒரு புதிய இஸ்ரேலை உருவாக்கி நம்ம எல்லாம் அந்த இஸ்ரேலினுடைய குடும்பத்துக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பங்கு பெற நமக்கு வழிவகுக்கிறார். ஸோ இதுதான் அந்த தலைமகன் இளையமகனுடைய அந்த ஒரு இதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். 3வது பார்த்தோம் அப்படின்னாக்க லேவியர் 5வது அதிகாரத்தில் ஒருவேளை ஆட்டுக்குட்டி கொடுக்க முடியலைன்னா காட்டுப்புறாக்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 காட்டுப்புறாக்களை கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. இதை தான் பாருங்கள் நம்ம லூக்கா நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவை மாதா கூட புனித சூசி தந்தையோடு சேர்ந்து காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும்போது அவங்களால பாருங்கள் ஆட்டுக்குட்டி கூட கொடுக்க முடியலையாம், ஏழைகளாக இருந்திருக்கிறார்கள்ன்றது நமக்கு இங்கே தெரிய வருது. அவங்க அதனால் அந்த 2 புறா குஞ்சுகளை கொடுப்பாங்க. ஸோ இது பாருங்களேன், மாதாவினுடைய புனித சூசை தந்தையினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை குறிக்குது. அவங்க பாருங்கள் அவ்வளோ ஏழைகளாக இருந்திருக்கிறாங்க. கடவுள் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தேர்ந்தெடுத்து பிறந்திருக்கிறார். அது கூட கொடுக்க முடியலையா, தானியங்களை கொடுக்கலான்றார். ஸோ கடவுள் நீ உன்னால் என்ன முடியுமோ அதை கொடுன்றாரு. சில பேருக்கு ரொம்ப தாராள உள்ளம் இருக்கும். இது வெறும் ஃபினான்ஷியல் மட்டும் இல்லை, வெறும் மெட்டீரியல் ஒரு பொருளாதார விஷயத்தை மட்டும் கடவுள் இங்கே சொல்லலை. நம்ம ஆவிக்குரிய விஷயத்துலையும் பாருங்களேன், சில பேர் ஓகே சண்டே மாதத்துக்கு மட்டும் போனால் போதும், சரி அங்கேயாவது நீ என் கூட அந்த 1 மணி நேரம் முழு கவனத்தோட இறைன்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் அது கூட நம்ம செய்கிறதில்ல. ஆண்டவர் ஏதாச்சும் உனக்கு இப்போதைக்கு உன் மனசில் என்ன தோணுதோ அதை என்கிட்ட கொடு, நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஏதாச்சும் பண்ணு. அதை பண்ணால் தான் நான் உன்னை மன்னிப்பேன்னு கடவுளோட இல்லை. அதை பண்ணும்போது நம்ம அதை செஞ்சதுக்கான நம்மளுடைய மனசுக்கு தெரிய வரும் அது பாவம்னு. அதே நேரத்தில் அந்த பாவத்தை திரும்ப செய்யாமலும் இருக்கணுன்ற அந்த உணர்வுகள் எல்லாம் இயற்கையாக நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால் கடவுள் இதை செஞ்சால் நான் உன்னை மன்னிப்பேன்றது அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணலைங்க. இங்கே அவர் என்ன ட்ரை பண்ணுறார் அப்படின்னா, அதை கொடுக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அது பலியாக கொடுக்கும்போது நமக்கு மனசு பதறணும். ஐயோ நான் அந்த மாதிரி பலிகிட்டு இருக்கணும், நான் செஞ்ச பாவம் அந்த ஆட்டுக்குட்டியோ அந்த புறாவுக்கோ அது சாவதற்கு தகுதியாக, அது கழுத்து நெரிக்கப்படுகிறதுக்கு சமம் நான் செய்கிற பாவம். ஆண்டவருடைய உள்ளத்தை அதை அப்படி காயப்படுத்து அப்படின்றத உணரணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பலிகள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாராம். இறையில் வல்லுநர்கள் அதான் சொல்கிறாங்க, நம்மளையே ஒப்பு கொடுத்துருக்கணும், அதுக்கு பதிலாக நம்மளுடைய கையை அதனுடைய தலைமையில் வச்சு நம்மளுடைய பிரதிநிதியாக அது பலியிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த 3 கேள்விகளுக்கான பதில். அன்பர்கள் இன்றைய தினத்திற்கான இந்த விவிலிய பகுதியினுடைய ஒரு சில நேரடி அர்த்தங்கள், லிட்ரல் சென்ஸும், நமக்கு அதில் கடவுளை என்ன தார்மீக அடிப்படையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் என்ன அப்படின்றத மாரல் சென்ஸும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல்ல 6வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த உடைஞ்ச ஆவி அந்த விளக்கங்களை நம்ம ஏற்கனவே அந்த கேள்விக்கான பதிலே நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து பார்த்தோன்னா மோசே ஆரோனுடைய மூதாதையர்களின் பட்டியல் வருகிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடக்க நூலில் நம்ம பார்த்தோன்னா இந்த பேட்டர்ன் இருக்கும். இந்த மூதாதையர்களின் பட்டியல் கொடுக்கப்படுது அப்படின்னாக்கா ஒரு புது சுழற்சி வருது, ஒரு புது உடன்படிக்கை அல்லது உடன்படிக்கையின் புதுப்பிப்பு அங்கே நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் அப்படி தான் அங்கே நடந்துச்சு. ஆதாமுக்கு அப்படி தான் நடந்துச்சு, நோவா வரும்போது அப்படி தான் நடந்திருக்கும். அதே போல் தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபு யோசேப்பு வரும்போதும் அப்படி தான் நடந்துச்சு. நம்ம பின்னாடி வாசிச்சு பார்த்தோன்னு தெரியும். இங்கேயும் அப்படி தான் மூதாதையர்கள் பட்டியல் கொடுக்கப்பட்டு வருது, வழிமரபு பட்டியல் வருது அப்படின்னாக்க ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறார் ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு புதிய சுழற்சி இந்த மீட்பின் வரலாறில் துவங்க போகுதுன்னு அர்த்தம்.
கடவுள் நம்மை தயாரித்து கொண்டிருப்பார். அதுக்கான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் நடக்குது அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது அவருடைய ஆசீர்வாதம், இழந்து போன ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற இந்த மீட்பின் வரலாறில் இன்னொரு புதிய ஒரு படி துவங்க இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். இது ஒரு பக்கம் இருக்க. இங்கே மோசே நம்ம பார்க்குறோம், அவர் போயிட்டு கோலை தூக்கி போகிறார். அது பாம்பாக மாறியதை நம்ம வாசிக்கிறோம். முதல்ல அங்கே சீனாய் மலையில் ஆண்டவர் அப்படி பண்ண சொல்லி காட்டுறாரு இல்லையா, அது கரெக்டு தான். அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எபிரேய வார்த்தை அந்த சர்ப்பத்தை குறிக்கக்கூடிய எபிரேய வார்த்தை, பாம்பு குறிக்கக்கூடியது. அது அந்த தொடக்க நூல் 3:15 தொடர்பு உள்ள ஒரு வார்த்தை எங்கே சீனாய் மலையில். இங்கே பார்வோன் முன்னாடி போடும்போது அந்த கோல் பாம்பாக மாறவில்லையாம். ஒரிஜினல் எபிரேய வார்த்தையை பார்த்தோன்னா மொழிபெயர்ப்புகள் பாம்புன்னு சொல்லும். பட் ஒரிஜினல் இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு முதலையாக மாறியதுன்னு சொல்கிறாங்க. முதலை, இந்த முதலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க சோபேக் அப்படின்ற எகிப்திய கடவுளை குறிக்கக்கூடியது. எகிப்தியர்கள் என்ன நம்பினாங்க அப்படின்னா, நைல் நதியில் இந்த முதலை அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிஞ்சிட்ருக்குமா. இந்த முதலையை அவங்க கடவுளாக வழிபட்டாங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு பலன் வாய்ந்தது. இந்த முதலையால் எல்லாத்தையும் முழுங்க முடியும் அப்படின்றத அவங்க நம்பி, அதனால் இது இவ்வளோ ரொம்ப பலசாலியாக இருக்குது அப்படின்றதுனால இதை சோபேக்குன்ற பெயரில் கடவுளாக வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இப்போ மோசே கோலை தூக்கி போடும்போது இந்த சோபேக் அங்கே வெளியே வருது. எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் அது அவர்களுடைய கடவுள். பல கடவுள்கள் இருந்தாங்க, அதில் ஒரு கடவுள் இந்த முதலைன்றது. இப்போது பார்வோன் என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த கருப்பு மஞ்சள் அந்த தந்திரங்கள்லாம் பண்ணுறவங்க, அவங்களெல்லாம் பில்லி சூனியம் பண்ணுறவங்களாம் கூப்பிட்டு அதே மாதிரி அவங்களும் கோலை தூக்கி போடுறாங்க. அதுவும் அந்த முதலையாக மாறுகிறது. இப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சோபேக்கு தான் மற்ற எல்லாத்தையும் முழுங்கும். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், ஆரோன் போட்ட அந்த கோலிலேருந்து வந்த அந்த முதலை இந்த பார்வோனுடைய குருக்களும் அவர்களுடைய இந்த பில்லி சூனியக்காரர்களும் போட்ட அந்த முதலையே இது முழுங்கி விடுகிறது. இதிலிருந்து கடவுள் என்ன அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா, இஸ்ராயேலின் கடவுள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் கடவுள் உங்களுடைய சோபேக்கு கடவுளை விட பெரியவர். அதுதான் இங்கே கடவுள் உணர்த்துறாராம். அதுதான் நமக்கு விவிலியம் கற்றுத்தருகிறது. ஆரோனின் கோலில் வந்த அந்த சர்ப்பம் அவர்களுடைய சர்ப்பத்தை முழுங்கியது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அதை பார்த்தும் பார்வன் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, எகிப்தியர் பார்வன் தன்னையே சோபேக்குன்னு சொல்லிக்கொள்வானாம். ஏன்னா அவன் அந்தளவுக்கு ஒரு பலம் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி உலகத்தில் அந்த எகிப்து மக்களுக்கு அவனையே சோபேக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உன்னையும் என்னால் விழுங்க முடியும், நீ ஒன்றும் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே வெளிப்படுத்துகிறாராம். அப்பயும் பார்வனுடைய உள்ளம் கடினப்பட்டதாங்க நம்ம இங்கே வாசிக்கிறோம். நம்ம ஆக்சுவலாக பார்த்தோன்னாக்க இறையியல் வல்லுநர் சொல்கிறாங்க, நமக்கு தோணலாம், ஏன் கடவுள் பார்வனுடைய உள்ளத்தை கடினப்படுத்தணும்? இது பார்வனுடைய விருப்ப சுதந்திரம், ஃப்ரீ வில்லுக்கு எதிராக கடவுள் செயல்படலையா? ஏன்னா கடவுளை ஒருத்தரை பாவம் செய்ய விளைவிக்க முடியாது இல்லையா? நம்மளும் நம்மளுடைய விருப்ப சுதந்திரத்தினால நம்ம பாவம் செய்கிறோம். கடவுள் நம்மை பாவம் செய்ய தூண்டுவதில்லை. ஸோ இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? அதுக்கு இறையியல் வல்லுநர் சொல்கிறாங்க, மொத்தம் இந்த விடுதலை பயணத்தில் 20 முறை பார்வோனுடைய உள்ளத்தை தானாகவே கடினப்படுத்தி கொண்டான். பார்வோன் தன் உள்ளத்தை கடினப்படுத்தி கொண்டான்னு சொல்லி 20 முறை வருமா. 10 முறை பார்த்தோன்னாக்க கடவுள் பார்வோனுடைய உள்ளத்தை கடினப்படுத்தினார்னு வருமா. ஆக்சுவலாக அந்த எபிரேய வார்த்தை பார்த்தோன்னாக்க காவேடு அப்படின்னு இருக்கும். காவேட்னா டு மேக் ஹெவி, பாரப்படுத்துறதுன்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த காலத்து எகிப்தியர்கள் பார்த்தோன்னா அவங்களுடைய கல்லறைகளையும் அவங்களுடைய கோயில்களிலும் கல்வெட்டுகள் இருக்குமா, இந்த ஓவியங்கள் இருக்குமா. அதை பார்த்தோன்னா நமக்கு தெரியுமா, ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய இறுதி தீர்ப்பு நாளின் போது ஒரு தராசில் அந்த இறந்த மனிதனுடைய இதயம் வைக்கப்பட்டு இன்னொரு பக்கத்தில் நீதி மற்றும் உண்மை, ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ், இந்த இரண்டினுடைய இறகுகளை அங்கே வைக்க விடுமா அந்த தராசில். இப்போ ஒரு மனுஷன் அதன்படி நீதியும் உண்மைப்படி நடந்திருந்தானா அவனுடைய உள்ளம் சரியாக இருக்கும், சமமாக இருக்கும். இல்லைனா அவனுடைய உள்ளம் பாரமாக இருக்கும், கீழே போயிடும். அப்போது இதை பொறுத்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, கடவுள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தொடக்க நூலில் கூட, கடவுள் ஒருத்தரை பாவம் செய்யாமல் அவர்களை தடுக்க முடியும். அதான் நம்ம அபிமெலேக்கு அரசர் சாராவை தொடாமல் கடவுள் தடுத்ததாக நம்ம பார்க்குறோம். நீ எனக்கு எதிராக பாவம் செய்தபடி நான் தான் உன்னை பாதுகாத்துன்றார். பின்னாடி நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிப்போம், கடவுள் நம்மை பாவத்தில் விழாதபடி நம்மை காப்பாற்ற முடியும். அதனால தான் நம்ம பார்க்குறோம், தேவ மாதாவே ஆண்டவர் பாவம் இல்லாமல் மாதாவை அவர் பாதுகாத்தார்.
அப்போது நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பார்வோனை ஆண்டவர் விட்டுவிட்டார். அதை நம்ம பின்னாடி வாசிப்போம். கடவுள் அவர்களை இச்சைகளுக்கு அவர்களை விட்டுவிட்டார், அதனால் அவங்க பாவத்தில் விழுந்தாங்கன்னு இருக்கும். கடவுள் விட்டார், பார்வோனுடைய உள்ளம் கடினப்பட்டது, அப்படியும் வாசிக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்களே இறையியல் வல்லுநர்கள், பார்வோன் இந்த நீதியும் உண்மையும் அவன் கடைபிடிக்காமல் இருக்க இயல்பாக அவனுடைய உள்ளம் பாரப்பட்டுக்கிட்டே போகுது. அவனுடைய தீர்ப்பு நாளில் அவன் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டு அவன் கண்டனம் செய்யப்படுவான். ஸோ இது எகிப்தியர்களினுடைய அந்த கலாச்சாரத்தின் முறைப்படி நம்ம பார்த்தோன்னா, பார்வோனுடைய உள்ளம் கடினப்படுகிறது அல்லது பாரப்பட்டுக்கிட்டே போகுதுன்னா அவன் நீதியும் உண்மையும் புறக்கணிச்சிட்டே இருக்கான். ஆண்டவர் அனுப்பிக்கிட்டே இருக்கார், ஒவ்வொரு முறை அற்புதங்களை அடையாளங்கள் செய்கிறார். அவனுக்கு நீதியும் உண்மையும் அவன் புறக்கணித்து நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கொடுமைகளை அவன் அரங்கேற்றி கொண்டு இருக்க ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய உள்ளம் பாரப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. கடவுள் அதை அனுமதிக்கிறார். அவருடைய பராமரிப்பில், டிவைன் ப்ராவிடன்ஸில் கடவுள் அனுமதிக்கிறார். அனுமதிக்க பார்வோனுடைய உள்ளம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடவுள் நினச்சா அவனோட உள்ளத்தை தடுத்துருக்கலாம். கடவுள் அனுமதிக்கிறதுனால கடவுள் அவர் பார்வோன் உள்ளத்தை கடினப்படுத்தினார் அப்படின்றத கடவுள் அனுமதிக்கிறார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, கடவுள் கொடுத்த அந்த ஒரு அடையாளம், அந்த சோபேக்குன்ற அந்த கடவுள் வீழ்த்தினதை பார்வோன் ஒத்துக்கலை. அப்பயும் அவன் இஸ்ரேல் மக்களை அனுப்புறதுக்கு தயாராக இல்லாத போது முதல் கொள்ளை நோய் அனுப்புகிறார். என்னது? நைல் நதியை இரத்தமாக மாற்றுகிறார். இப்போது இதை இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி நம்ம பார்க்க போகிற மொத்தம் 10 கொள்ளை நோய்கள் ஆண்டவர் அனுப்புவார். அந்த 10 கொள்ளை நோய்களுமே கூட இந்த கோலும் நம்ம போட்டோம் இல்லையா, இந்த சோபேக்குன்ற கடவுள் சேர்த்துக்கிட்டோன்னா 11 கடவுள்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். யார்? எகிப்தியர்கள். இப்போ பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் இந்த சூழலில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க சுற்றி பார்க்குறாங்க, ஒரு பக்கம் முதலையை வணங்குறாங்க, இன்னொரு பக்கம் நைல் நதியை வணங்குறாங்க. இப்போ இந்த நைல் நதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம நேற்றைய விளக்கத்தில் நைல் நதி ஹாப்பி அப்படின்ற அந்த கடவுள், HAPI, காட் ஆஃப் ஹாப்பி அப்படின்ற அந்த பெயரில் நைல் நதி அவங்க கடவுள் வணங்கி. ஏன்னா அதுதான் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு ஊற்று. அங்கே நைல் நதி தான் எகிப்து மக்களுக்கு வாழ்வாதாரமும் பொருளாதாரத்துக்கான ஊற்று. அப்போது அந்த நைல் நதியை இவங்க ஹாப்பின்ற பெயரில் கடவுளாக வழிபட்டுருக்காங்க. இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே வழியாக போய் அந்த முதல் கடவுளை போய் அடி. அவங்க கடவுள் நினச்சிட்டு இருக்காங்க பாரு, அதை அடி. எபிரேயர்களின் கடவுள், இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் அந்த நைல் நதி ஹாப்பினுடைய கடவுளை விட வல்லமை வாய்ந்தவன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிட்டு கோள்களை உயர்த்தும் போது நைல் நதி இரத்தமாக மாறுகிறது. அங்கேருந்து அந்த மீன்கள் எல்லாம் இறந்து போகிறது. அந்த மொத்த நைல் நதியும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அந்த ஊர் மக்கள், எகிப்து மக்கள், இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறார் 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில், இதனால் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் நானே கடவுள் அப்படின்னு. அப்போ பாருங்களேன், அவங்க வணங்கிட்டு இருந்த கடவுள் இப்போ நாத்தம் அடிக்குது. நானே கடவுள் என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்கிறோம். இதுக்கான இன்டர்னல் எவிடன்ஸ், இந்த ஒரு முன்மொழிதல் இருக்காங்களே, இந்த ப்ரொப்போசலுக்கான ஒரு இன்டர்னல் எவிடன்ஸ் பைபிளே இதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா? ஒருவேளை அவங்க கடவுள்களை தான் கடவுள் நம்ம ஆண்டவர் அடித்து ஒழிச்சாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இருக்குது. எங்கன்னா இதே விடுதலை பயணத்தில் 12ஆவது அதிகாரத்தில் 12ஆவது வசனத்தில் வாசிப்போம். அதே போல் எண்ணிக்கை நூல்லையும் 33ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்துலையும் பார்ப்போம். அவர்களுடைய கடவுள்களின் மேல் நம்ம ஆண்டவர் இஸ்ராயலின் கடவுள் தண்டனையும் தீர்ப்பையும் வழங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். இவ்வளவு பிரச்சனையை பார்த்ததுக்கப்புறமும் பார்வோனுடைய உள்ளம் கடினமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். திரும்ப வீட்டுக்கு போய்ட்டு அவனோட வேலையை இதை அவன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்பார்ந்தவர்களே. ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துருச்சுன்னா நம்ம அதை மேலோட்டமாக தான் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அதை தான் விளக்க உரையில் பார்த்துட்டு இருக்கோம். அதை ஏன் நம்ம ஆவிக்குரிய கண்களில் பார்க்கக்கூடாது? ஒருவேளை அது உண்மையிலே மேலோட்டமான விஷயமாகவே இருக்கட்டுமே, நம்ம அதை ஆவிக்குரிய வகையில் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்க, நம்மளுடைய ஆவிக்குரிய நம்மளுடைய ஆன்மாவுக்கு நல்லது நடக்கும். ஏன்? ஓகே, கடவுள் நான் ஏதாச்சும் இந்த பண்ணிட்டதுனால கடவுள் எனக்கு இந்த பிரச்சனையை கொடுக்குறான்னு சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது ஒன்று நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம அவங்கள அப்படி பேசிடக்கூடாது, நம்ம அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ மாற்ற நம்மளுடைய ஆன்மா பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்கும். இல்லை
இதெல்லாம் வந்து வேறு ஏதோ அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு அதை மேலிடமாக பார்த்துட்டு போனோம்னா நம்ம ஆன்மாவில் ஆவிக்குரிய வகையில் நம்ம ஒரு முன்னேற்றத்தை அடைய மாட்டோம். அதனால் பெஸ்ட்டு வந்து நம்மளுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது நம்மளுடைய ஆன்மாவை நம்ம மாற்றிக்கொள்ள, நம்ம மனசை மாற்றிக்கொள்ள, நம்மக்கிட்ட ஏதாவது பெருமை, பொறாமை, பேராசை, பெருந்தினி, கோபம், காமம், சோம்பேறித்தனம், இந்த 7 தலையான பாவங்கள் நம்ம சிந்தனையிலையோ, கண்கள்லையோ, வார்த்தைகள்லையோ, இதயத்திலையோ, உடல்லையோ செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் செய்ய நம்ம முயற்சிப்போம். ஆட்டோமேட்டிக்காக கடவுள்கிட்ட வந்து அதை கேட்போம், நமக்கு என்ன தேவையோ. அதே நேரத்தில் நம்ம பாவங்களுக்கு பரிகாரமும் செய்ய ஆரம்பிக்க போது உபவாசம் இருக்க ஆரம்பிக்கலாம், ஏதாச்சும் 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அல்லது தினமும் நான் திருப்பலிக்கு போவேன், என் பாவத்துக்கு பரிகாரமாக ஆண்டவர்கிட்ட நான் என் உறவை திரும்பவும் புதுப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவுகள் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள், பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே குறையிறத நம்ம ஆக்சுவலாக பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க தான் பாருங்கள் ஏங்கிட்டு இருக்கார், நம்ம அதான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய பாவமே அவருக்கும் நமக்கும் இடையே தடையாக இருக்குது, எசேக்கியேல் வாக்கினர் கூறுவது போல். அதனால் பார்வோன் பாருங்கள் நடக்குது, ஒரு அடையாளம் நடக்குது, அவன் இதயத்தை கல் நெஞ்சார். சரி, சில சமயம் ஒரு சூப்பரான ஒரு அற்புதம் நடந்துடும், நம்ம கேட்டது நடந்துடும், அதை அப்படியே சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக உலக பிரகாரமாக பார்த்துட்டு போயிடும். ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துறாரு, ஜாலி. நோ, அது வேலையை வந்து நம்ம இந்த உலகத்தில் வாழணுங்கிறதுக்காகவும் கொடுத்தாரு, வெறும் அதுக்காக மட்டும் இல்லை, அவர் இருக்கிறாரு, அவர் நம்மளை அன்பு செய்கிறாருன்றதை காண்பிக்கிறதுக்காக கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் நம்ம வாழ்வில் சந்திக்கும் போது நம்மளுடைய உறவு கடவுள்கிட்ட நெருங்கிக்கிட்டே போகணும். அது மனசில் ஒரு எமோஷனாக மட்டும் இல்லை, திட்டவட்டமாக அதை நம்மளோட செயலில் காட்டணும். செயலில்லாத விசுவாசம் செத்து விசுவாசம் நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு திருமுகத்தில். அப்போ நான் எப்படி செய்வேன்? ஓகே, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ நல்லது, என் வாழ்க்கையவே உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு கணவனையோ மனைவியோ ஒரு நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு, குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இனி நான் டெய்லி ஒரு 10 அருள் இந்த மாதிரியே நான் ஆண்டவர்கிட்ட காலையில் எழுந்திரிச்சோன்னு நான் ஜெபிப்பேன். இனி நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது பாவசங்கத்துக்கு போக ட்ரை பண்ணுவேன். இல்லை நான் வந்து வருஷம் ஒரு முறையாவது ரிட்ரீட் போக ட்ரை பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு ஆன்மீக ஒரு காரியத்தை செய்வோமா? அது செய்கிறதுனால என்ன நல்லது? திரும்பவும் நமக்கு தான் நல்லது வரும். நம்ம கடவுளுக்கு உகந்தவங்களாக வாழ ஆரம்பிப்போம், கடவுளை ஆசீர்வாதங்களை பெற ஆரம்பிப்போம். இது ஒரு சுழற்சியாக ஒரு சைக்கிளில் போல் போயிட்டே இருக்கும். கடவுளுடைய அருளை பெறுகிறோம், அவர்கிட்ட திரும்பி அதை கொடுக்குறோம், அவர்கிட்ட திரும்பி நெருங்கி வர முயற்சிகள் செய்யும்போது திரும்பி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதனால் இந்த ஒரு முக்கியமான பாடத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். பார்வோனை போல் திரும்பி அவன் வீட்டுக்கு போய் இதை அவன் மனசுக்கிட்ட கூட எடுத்துகிட்டு போகலையாம். நம்ம அப்படி இல்லாமல் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கடவுள்கிட்ட நெருங்கி செல்வதற்கு ஆன்மீக காரியங்களில் முயற்சிகளை, பக்தி முயற்சிகளை செய்கிறதுக்கான ஒரு அழைப்பாக அதை நம்ம பார்க்கலாம். துன்பங்கள் வந்தாலும் சரி, சந்தோஷமான வெற்றிகள், அருமடையாளர்கள், அற்புதங்கள் நடந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ஆன்மீக விஷயத்தில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கணும், எக்ஸ்ட்ராவாக பண்ண ஆரம்பிக்கணும். பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணிக்கிட்டே போவோம் பாருங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் அதிகமாகிட்டே போகும், பிரச்சனைகள் கம்மியாகிட்டே போகும். நம்ம இதை பண்ண ஆரம்பித்தோன்னா, இதை பண்ணாமல் நிறுத்திட்டோன்னா அது அப்படியே மழுங்கி போயிடும், மந்த நிலைக்கு போயிடும் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை. அது ஒரு முக்கியமான ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்தோன்னா 25வது வசனத்தில் 7வது அதிகாரத்தில் 7 நாட்கள் கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கொள்ளை நோயை ஆண்டவர் அனுப்புவார். ஸோ ஒவ்வொரு கொள்ளை நோய்க்கு நடுவில் 7 நாட்கள் கேப் இருக்குது. அது எதை குறிக்கிறது? இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7வது நாள் இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நம்ம பார்ப்போம், கடவுள் வந்து அது ஒரு ஓய்வு நாள். அன்றைக்கி அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, கடவுளை வழிபடணும். எவ்வளோ அழகாக பாருங்களேன் கடவுள். 7வது நாள் நீ என் மக்களை அனுப்பலை இன்னும் என்னை வழிபடுறதுக்கு, இந்த இன்னொரு கொள்ளை நோய். திருப்பி 7வது நாள் இன்னொரு கொள்ளை நோய். நீ 7வது நாள் என் மக்கள், நீ வேலை செய்யலாம் வச்சுக்கலாம் 6 நாள், 7வது நாள் என் மக்களை வெளியே அனுப்பு, அவங்க என்னை வந்து வழிபடணும், இல்லைனா உனக்கு இன்னொரு கொள்ளை நோய் தான். இந்த ஓய்வு நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபாதர் ஸ்டீஃபன், சோகத்தூர் இருக்கக்கூடிய ஃபாதர் ஸ்டீஃபன் வந்து அழகான ஒரு மறைவுரை வழங்கியிருப்பார், ஓய்வு நாளினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நம்ம வந்து ஓய்வு நாள் அன்றைக்கி கடவுளை தான் தேடணும், ஏதாவது இறக்க செயல்கள் தான் செய்யணும். கடவுளை பற்றி படிக்கலாம், இல்லை ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், இல்லை நற்செய்தி பரப்புக்கு செய்யலாம், ஏதாச்சும் கடவுளை பற்றி பேசலாம். அதை விட்டுட்டு நம்ம டிவி பார்த்துக்கிட்டு நம்ம வந்து சோம்பேறித்தனமாகிறோம். மேபி ஓய்வு எடுக்கலாம், பட் ஆனால் நம்ம வந்து
கடவுளுக்கான அந்த ஒரு நாளாக அதை பரிசுத்தமாக கடைப்பிடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா 6 நாள் உண்மையிலேயே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். அதை நாங்களும் எங்களுடைய வாழ்வில் பர்சனலாக அனுபவிச்சிருக்கோம். சண்டே எந்த வேலையும் உலக தேவைக்கான எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. பைபிள் படிக்கலாம், இல்லை புனிதலை பற்றி நம்ம வாசிக்கலாம், இல்லை நம்ம பேசினாலும் கூட நம்ம குடும்பத்தினர்கள்கிட்ட கடவுளை பற்றி பேசலாம். கோயிலுக்கு போகலாம், கோயில் விஷயங்களில் ஈடுபடலாம், ஏதாவது வீடுகளுக்கு சேர்ந்து ஜெபிக்கிறது, ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறது, இல்லை ஏதாவது அனாதை இல்லங்களுக்கு சென்று ஏழைகளுக்கு உதவுறது, ஏதாவது இறக்க செயல்கள் செய்யலாம், அல்லது கடவுள் காரியங்களில் ஈடுபடலாம். ஓய்வு நாளை நம்ம கரெக்டாக கடைபிடிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய வேலைகளில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா கடவுளுக்குரியதை நம்ம கடவுளுக்கு கொடுக்குறோம். நம்ம பின்னாடி வாசமும் இந்த மீட்பின் வரலாறில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை நாடு கடத்த விடுவார். அதை அவர் எண்ணி இவங்க எத்தனை வருஷம் அந்த ஓய்வு நாளுக்கான நாட்களை கடைப்பிடிக்காமல் இருந்தாங்களோ அத்தனை வருடங்கள் தான் அவங்கள நாடு கடத்தப்பட அனுமதிப்பார் கடவுள். அவ்வளோ கரெக்டாக இருக்கிறாரு கடவுளுக்கு. அந்த ஓய்வு நாள் வந்து அவ்வளோ முக்கியம். அதனால் நம்மளும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து முதல்ல காலையில் எழுந்திரிச்சோன்னா கோயிலுக்கு போக ட்ரை பண்ணுவோம். நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுறோம், டயர்டாக இருப்போம், புரிஞ்சிக்க முடியுது. பட் இருந்தாலும் மனசில் அந்த ஆசையும் கடவுள் மேலே இருக்க அன்பு இருந்துச்சுன்னா அன்பார்ந்தவர்களே நம்ம கண்டிப்பாக ஓடுவோம் ஞாயிற்றுக்கிழமை. அது ஏதோ ஒரு கடன் திருநாளாக பார்க்க மாட்டோம், அன்பின் திருநாளாக பார்ப்போம். என் கடவுளை நான் போய் பார்க்கணும், நற்கனையை நான் பார்க்கணும், அவரை நான் உண்ணணும், நான் பாடணும் கடவுளுக்காக மனசுலேருந்து அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அது ஒரு கடனாக பார்க்க மாட்டோம். அதனால தான் திருச்சி போய் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டே போகுது. முன்னெல்லாம் உபவாசம் இருக்கணும்லாம் நிறையா கட்டளைகள் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துருச்சு. ஏன்னா நீங்கள் அதை கட்டளைக்காக பண்ணாதீங்க, உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே மோசே வந்து மன விளக்க சான்றிதழ் கொடுக்க சொன்னார்னு சொல்லி நம்ம நற்செய்தியில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் தொடக்கத்தில் அப்படி இல்லை, நீங்கள் ஆணும் பெண்ணுமாய் அவர் இருவரிலும் ஒன்றா தான் இருந்தாங்கன்னு இருக்கும். ஸோ கட்டளைகள் வந்து திருச்சபை வந்து ஓய்வு நாளை கொடுத்துச்சு. ஆனால் அதை நம்ம வந்து ஏதோ கட்டளைக்காக பண்ண ஆரம்பித்தோம். உண்மையிலே மனசுலேருந்து உணர்ந்து நான் என்ன மாற்றிக்கணும், என் பாவத்துக்கு பரிகாரமாக, நான் கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பின் நிமித்தமாக நான் அதை இந்த உடலை வருத்தடு உபவாசம்லாம் நான் செய்ய போகிறேன்னு நினச்சி நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அதனால் திருச்சி போய் அதை விளக்கிடுச்சு. நீங்கள் அதை மனசுலேருந்து இனி செய்யுங்க. இதனால் நன்மையும் வந்துச்சு, தீமையும் வந்துச்சு. நன்மைன்னு பார்த்தோன்னாக்கா இனி விருப்பப்படுகிறவர்கள் மனசுலேருந்து கடவுளுக்காக எல்லா நோன்பும் எல்லா உபவாசமும் எல்லா உடல் ஒருத்தல்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தீமை என்ன அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் கட்டளைக்கு பயந்தாவது நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ விட்டதுனால திருச்சபையில் அந்த ஒரு வல்லமையை நம்ம குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறத, அந்த பக்திகள்லாம் குறைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பரிசுத்தம் குறைந்து கொண்டிருப்பதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னமும் ஞாயிறு திருப்பலியே நம்ம வந்து மீறினோம் அப்படின்னாக்க நம்ம உடல் நோய் காரணமாக, இல்லை இன்னொருத்தவங்க உடல் நோயால் இருக்காங்க, அவங்கள நான் பார்த்துக்கணும், இப்படிப்பட்ட தகுந்த இந்த ஒரு காரணம் இல்லாமல் வேறு எந்த காரணத்துக்காக நான் கல்யாணத்துக்கு போய்ட்டு, நான் ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு, நான் வந்து எக்ஸாம் எழுத போயிட்டேன், நோ அப்போ வேறு டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சாயந்தரமாவது ஏதாவது ஒரு திருப்பலி அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணலன்னா திருச்சபை நம்ம கற்றுத்தருகிறது மறைக்கல்வியில் அது சாவான பாவம். அதுக்கப்புறம் நம்ம நற்கரணை வாங்கக்கூடாது. அது ஒரு குருவானவரை சென்று பாவ அறிக்கை செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம நற்கரணை வாங்கணும்னு சொல்லி திருச்சபை நம்ம கற்பிக்கிறது. நிறைய பேர் நம்ம ஞாயிற்று திருப்பலிகளை வந்து தகுந்த காரணம் இல்லாமல் நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம உண்மையிலேயே கடவுளை அன்பு செஞ்சோன்னா அப்படி நம்ம பண்ண மாட்டோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை மிஸ் பண்ணுறது ஒரு சாவான பாவம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கும் ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கக்கூடாது. அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம கடவுளுக்காக ஜெபத்துக்காகவும் விவிலியம் வாசிக்கிறதுக்காகவும் கடவுளை பற்றி பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் அந்த நாளை நம்ம வந்து பயன்படுத்தணும். அந்த நாளில் போய்ட்டு டியூஷன் அனுப்பி அந்த நாளில் வந்து அவங்களுக்கு டென்ஷன் படுத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் திருச்சபையில் அந்த பரிசுத்தமும் விசுவாசமும் அந்த வல்லமையும் குறைஞ்சிக்கிட்டே போதும். ஃபாதர் ஸ்டீஃபனுடைய அந்த பிரசங்கத்துக்கான லிங்க்கை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து அந்த பிரசங்கத்தை கேட்டுப்பாங்க. எங்களுடைய பர்சனல் டெஸ்டிமனி, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை பரிசுத்தமாக கடவுள் காரியத்தை தவிர எதையுமே செய்ய மாட்டோம்னு முடிவெடுத்தோம், அதை கடைபிடித்தோம். நிறைய பேர் ஃபாதரே சொல்லுவார், நிறைய பேர் கடன் பிரச்சனையிலேருந்துலாம் மீண்டு வந்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடையை க்ளோஸ் பண்ணுவோம். அன்றைக்கி எவ்வளவு பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சேலாக இருந்தாலும் அன்றைக்கி அதை க்ளோஸ் பண்ணுவோம். கடவுள் அதை இரட்டிப்பாக அந்த 6 நாளில் கொடுப்பார். அதுக்கான அந்த பிரசங்கம் எல்லாமே ஃபாதர் ஸ்டீஃபனுடைய அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கணும். அது தயவு செஞ்சு அதை பார்க்க முயற்சி செய்வோம். நாளைய தினத்துக்கான இந்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு ஆண்டவர் அடுத்த கொள்ளை நோய்களை அனுப்புறதை நம்ம பார்ப்போம். தொடர்ந்து எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு அருள் இந்த மறியவாத எங்கள் குழுவுக்காக, உங்களுக்காகவும்
நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், திருப்பலியில் ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் தொடர்ந்து மாதோடு நம்ம இணைஞ்சு பயணிக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் குழுவுக்காக ஒரு அருளின் வரை ஜெபிங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். நாளை சந்திக்கலாம். ஆமேன்.